வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ மெனு பார்க்கறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல வெளுத்து வாங்குது சவுதியில். நல்ல வெயில். அந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக வந்து நிற்கிது. ஸோ இங்கே வந்து பிரதர் வந்து தண்ணிக்கு வந்து பாட்டிலாக வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் தண்ணி எப்பவும் நிறச்சி வச்சுருக்கோம். குருவியெல்லாம் வந்து குடிக்கும். பார்க்கவே அழகாக இருந்துட்டு செடியில் தான் எப்போவும் வந்து உட்காந்துருக்கோம். மேலே அப்படியே பார்த்தீங்களா பறந்து போகுது. இது ரசிக்கும் போது சூப்பராக இருக்குல்ல, நமக்கு மனக்கவலைகள் எல்லாமே போயிடும். அதுதான் சரி, நம்ம லஞ்சு மெனு பார்க்கலாம் வாங்க. இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரைஸு வச்சு எடுத்துட்டேன். பழைய குழம்பெல்லாம் இருக்குது. ஸோ அதனால கூட்டு மட்ட வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னால் நான் குவைத்தில் இருக்கும்போது போட்டிருக்கேன். இது எப்படி அப்படின்னா, உருளைக்கிழங்கை வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளித்து பண்ண போகிறோம். இது நல்ல ரொம்ப சிம்பிளான என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லி தந்தா. அதாவது அங்கே ஒர்க் பண்ண என்னோட கூட ஒர்க் பண்ண பொண்ணு நல்ல அவங்களோட கேரளா டிஷ்ஷில், அதுவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்டு, அங்கே உள்ள மெத்தடில் அந்த கல்யாண வீட்டிலலாம் இப்படி வைப்பாங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லி தந்தான். அந்த இதை தான் நான் திருப்பியும் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி தரேன். இதை பாருங்கள். இது நல்லா பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு எங்கள் வீட்லேயே என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது செய்யும்போது. சரி, இது ஒரு பக்கம் வேகட்டு. நம்ம இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து ஒவ்வொரு மெத்தடில் நம்ம வைப்போம். நான் இப்போ வைக்க போகிறது வேறு மெத்தடு. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட் வச்சோம். ஒவ்வொரு மெனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாவக்காய் வந்து கைப்பக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதனால் அது கசப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாவக்காய்க்கு அதாவது தமிழ் சொல்லில் உண்டு அந்த பா ப்ளஸ் கா. எதுக்காக அதை வச்சுருக்காங்கன்னா கசப்பாக இருக்கிறதுனால தான் அது பாவக்காய்னு அந்த பேர் வச்சுருக்காங்க போல். ஆனால் வந்து யாருமே அதை சாப்பிட மாட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான டயட்டு நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் மணமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா பாவக்காவை சின்னதாக இந்த மாதிரி வெட்டிட்டு இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா தேங்காய், திருவண்ண தேங்காய், அப்புறம் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் நல்லா பிசைஞ்சிருக்கோம். இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், மூடி போட்டு வேக வைக்கணும். அப்பப்போ தண்ணி தொளிச்சிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா அது நல்லபடியாக வெந்துடும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா கசப்பு தண்ணி நிறைய இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நம்ம 2-3 தடவை தண்ணி தொளிச்சு நம்ம வேக வச்சோம்னா அது வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாவக்காய் வந்து சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ சேர்த்தாச்சு. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து 2-3 கூட்டு இருந்தால் தான் சோறு கொஞ்சோண்டு வச்சுட்டு சோறில் ஹார்பு ஸ்டார்ச்சு இதெல்லாம் கம்மியாக சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முட்டை சேர்த்து கூட பண்ணலாம். நடுவில் முட்டை போட்டு வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டை இல்லாமல் தான் இப்போ செய்கிறேன். இன்னொரு நாள் முட்டை போட்டு செய்யலாம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் இறக்க வேண்டியதான். இப்போ அடுத்தெல்லாம் பேன் வச்சுட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, நம்ம இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம்ல, அதை தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். ஸோ அது இதில் என்ன பண்ணணுன்னா, இது வெடித்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா இல்லாட்டா பச்சை மிளகா சின்ன வெங்காயத்தில் வெட்டி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இனி பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு ஆல்ரெடி அதில் போட்டிருக்கனால இதில் போடணும். இது கொஞ்சம் பொன்னிறமாக இந்த இதாகட்டு கலர் சேஞ்ச் ஆகணும்னு நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காவை சேர்த்து அப்படியே உதிரியாக தேங்காய் போட்டால் போதும். திருவிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. இனி நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். இனி பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி வற்றணும். ஏன்னா நமக்கு இது வந்து ராவாக தான் வேணும். அப்போ தான் அந்த ஒரு தண்ணி இல்லாமல் அப்படி சுண்டி இருக்கும்போது தான் அழகாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் விருப்பப்படுவாங்க. இப்போ ஸ்கூல் தொடங்கிருச்சு. ஸோ நாளையிலேருந்து பாருங்கள், விதவிதமாக ஸ்கூலுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்ல சம்மர் பார்த்திங்களா, அந்த வெயிலில் பிள்ளைங்க போயிட்டு வராங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கும்போது பிள்ளைங்களும் நல்லா படிச்சுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.